நீங்கள் சுண்டல் செஞ்சுட்டு அதை கடைசியாக வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது வெறும் தேங்காய் மட்டும் போட்டே இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு அரை துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு கை தேங்காய், இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஏற்கனவே காரத்துக்கு வரமிளகா போட்டிருக்கோம், அதனால் ஃப்ளேவருக்காக ஒரு 2 வரமிளகா போட்டுட்டு சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுண்டலையும் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நவதானிய சுண்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா தமிழ்ஸ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனல் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா போய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ராஸ்மல் போயிடும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலா, ட்ரை பண்ணி